Hello students, 12th Maths Chapter 1 Example 1.1ல கொஸ்டினில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த மேட்ரிக்ஸை வெரிஃபை பண்ணணும். இந்த கண்டிஷனுக்கு a into HI equal to HA into A equal to determinant A into I3. I3னா வேற ஒன்றும் இல்லை, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ ஃபஸ்ட்டு நான் HI கண்டுபிடிக்கிறேன். HI கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா எனக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தேவை. கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 9 கோஃபேக்டர் எலமெண்ட்ஸ் தேவை. இப்போ அந்த 9 கோஃபேக்டர் எலமெண்ட்ஸை ஒரு சைன்டு மைனர்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் எடுத்தால் எனக்கு அஜியை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ஒரு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட், செகண்டு, தேர்டு, இந்த மாதிரி 9 மைனர்ஸ் நான் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு அட்ஜாயின்டியை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதுவும் அந்த 9 மைனரும் டிஃப்ரெண்ட் சைன்ஸில் இருக்கணும், ஆல்டர்னேட்டிங் சைன்ஸில். ஃபஸ்ட்டு ஒன்று ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, இப்போ மேலே ப்ளஸ் இருக்கனால இங்கே கீழே மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டு 4 எலமெண்ட் இருக்கும், அந்த 4 எலமெண்ட் எழுதணும். அதாவது 7 -4 -4 3. இதே மாதிரி இந்த செகண்ட் எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டு எழுதணும். மறைச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பரை எழுதணும். -6 -4 2 3. இப்போ தேர்டு எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் இந்த காலத்தையும் மறைச்சிட்டா -6 7 2 -4 கிடைக்கும். இப்போ இந்த எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா எனக்கு என்னென்ன கிடைக்கும் பாருங்கள். -6 2 4 -4 3 -6 2 -4 3. இப்போ சென்டர் எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 8 2 2 3. இப்போ இந்த எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 8 -6 2 -4. இப்போ இந்த 2ஓட இந்த 2 ரெஸ்பெக்டிவ் ரோவும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா எனக்கு 4 எலமெண்ட் கிடைக்கும். அது -6 2 7 -4. அதே மாதிரி இந்த -4ன்ற எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 8 -2 -6 -4 8 2 -6 -4. இப்போ இந்த 3ன்ற எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 4 எலமெண்ட் இருக்கும். 8 -6 -6 7. இப்போ இந்த ஒவ்வொரு மைனர் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எடுக்கிறதுக்கு இதே மாதிரி வெளில இருக்கிற அந்த சிம்பிளை அப்படியே மாற்றக்கூடாது. அதுக்கு நம்ம இன்னும் டிரான்ஸ்போஸ் எடுக்கல, டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் இப்போ வெளில ப்ளஸ் இருக்குது. 7 3s are 21 21 4 4s are 16 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ -16 வரும். இப்போ வெளில மைனஸ் இருக்குது. 6 3s are 18 -18 4 2s are 8, அங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ் 8 ஆகும். வெளில ப்ளஸ் இருக்குது. 6 4s are 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 24 ஆகும். 7 2s are 14, இங்கே -14 வரும். இப்போ 6 3s are 18, வெளில மைனஸ் இருக்குது. அப்போ வெளில மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். இந்த 6 3s are 18 -6 3 -18 4 2s are 8, இங்கே +8 வரும். வெளில ப்ளஸ் இருக்குது. 8 3s are 24 -4 2s are 2 2s are 4. வெளில மைனஸ் இருக்குது. -4 × 8 -32. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிடும். 6 2s are 12. இப்போ வெளில ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 4 6 are 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +24 ஆகும். 7 2s are 14, சைன் எதுவும் இல்லாதனால அப்போ -14 அப்படியே வரும். வெளில மைனஸ் இருக்குது, அப்படியே போட்டுக்கிறோம். -8 × 4 -4 × 8 -32. ஆல்ரெடி இங்கே ஒரு -6ன்னு இருக்குது, அப்போ இங்கே ப்ளஸ் ஆகும். 6 2s are 12 ப்ளஸ் 6 7s are 8 7s are 56. அங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வேறு, அப்போ -1 வரும். அப்போ 36 6 6 are 36. இப்போ இந்த எலமெண்ட்லாம் நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிச்சிடலாம். சால்வ் பண்ணி அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். 21 - 6 எவ்வளோன்னா 5. 5 வெளில ப்ளஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த சேஞ்சும் இல்லை, எந்த இதுவும் பிரச்சனை பண்ணாது. இப்போ ஆனால் -18 + 8, அப்போ இங்கே -10ன்னு வரும். அப்போ இந்த வெளில இருக்கிற மைனஸ் வந்து பிரச்சனை கொடுப்போம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே +10. இங்கே ஆல்ரெடி 10ன்னு இருக்குது. இங்கேயும் 14 - 24 - 14 10.
ஸோ நம்மளுக்கு வெளில ப்ளஸ் இருக்கனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது -18 + 8 அதே மாதிரி -10 இங்கே வரும். வெளில மைனஸ் இருக்கனால -× -+10 ஆகிடும். இப்போ 24 - 4 எவ்வளோ? 20. அதே மாதிரி -32 + 12 அப்போ 20 வரும். -20 வருமா? பெரிய நம்பர் சைன் தான் நம்மளுக்கு ரெஸ்பெக்டிவ் டேர்மில் வரும். இப்போ பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ், அப்போ -20 வரும். வெளில ஒரு மைனஸ் இருக்குது, -× +20 ஆகும். 24 - 14 எவ்வளோ? 10. -32 + 12 அதே மாதிரி இங்கே -20 வரும். வெளில இருக்கிற மைனஸும் இந்த மைனஸும் மல்டிபிள் ஆகி 20 ஆகிடும், +20 ஆகிடும். 56 - 36 எவ்வளோ? 20. இப்போ என்னன்னா நம்ம இந்த எலிமெண்ட்டுக்கு இன்னும் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கல. இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும்னா ரோவை காலமாக எழுதணும். இப்படி இருக்கிற ரோ எலிமெண்ட்டை காலம் வைஸில் எழுதணும். அதாவது நான் எழுதுறேன் பாருங்கள், 5 10 10 5 10 10 10 20 20 10 20 20 10 20 20. அவ்வளோதாங்க, அட்ஜாயிண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்மளுக்கு என்னென்ன தேவை? அட்ஜாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் என்னென்ன இருக்குது? அட்ஜாயிண்ட்டு தேவை, ஏ தேவை, டிட்டர்மினன்ட் ஏ தேவை. ஏ ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்குது, அட்ஜாயிண்ட்டு இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டிட்டர்மினன்ட் ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா டிட்டர்மினன்ட் ஏ. இப்போ டிட்டர்மினன்ட் ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை மாடுலர் சிம்பிளில் போட்டு அப்படியே எழுதிக்கணும். ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிறத 8 -6 2 -6 7 -4 2 -4 3. நீங்கள் ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க டிட்டர்மினன்ட் எப்படி எடுக்கணும்னு. பட் இருந்தாலும் நான் ஒன் டைம் சொல்கிறேன், ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்டர் வைஸில் மேலே இருக்கிற நம்பர்ஸ்லாம் வச்சு தான் நம்ம மைனர் மேட்ரிக்ஸ் எடுப்போம். இப்போ மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்தோம்ல அந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி தான் ப்ளஸ் இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு சிம்பிள் கொடுத்து சைன் கொடுத்து எடுக்க போகிறோம். இப்போ +8 வச்சுக்கிட்டு இதுக்கு மைனர் எடுக்கணும். இது ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 4 எலமெண்ட் கிடைக்குமா? அதை மல்டிபிள் பண்ணணும். 7 3s are 21. இங்கே -× ப்ளஸ் ஆகிடும், அப்போ மைனஸ் வந்துடும். 4 4s are 16. இப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, நம்ம ஒரு மைனஸ் கொடுத்தோம். அப்போ -6 × மைனஸ் அப்போ +6 ஆகிடும். இப்போ இந்த -6ஓட ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கிட்டா நம்மளுக்கு 4 எலமெண்ட் கிடைக்கும். -6 -4 2 3. அப்போ -6 -4 2 3க்கு இதுக்கு நம்ம மல்டிபிள் பண்ணால் 6 3s are 18 -18 2 4s are 8. இப்போ -× +8 ஆகும். இப்போ +2 இந்த ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 6 4s are 24 -× ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த சைடு மைனஸ் எதுவும் இல்லாததுனால நான் அப்படியே மைனஸ் போட்டுக்கிறேன். ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால 7 2s are 14. இது வந்து 5 ஆகும். 24 - 16 5. இது வந்து -10 -18 + 8 -10 24 - 14 இது வந்து 10 ஆகும். இப்போ 8 5s are 40. 8 × 5 40 ப்ளஸ் 6 × -10 வருதா? இது 6 × -10 வரும். ப்ளஸ் 2 × 10. இப்போ நான் இந்த மாதிரி எழுதுறேன்னா இது ரஃப் ஒர்க்குக்காக எனக்கு தெரியணுன்றதுக்காக எழுதுறேன். நீங்கள் எக்ஸாமில் எழுதுறப்ப இப்படிலாம் எழுதக்கூடாது. ரஃப் ஒர்க்னா ஒரு காலத்தில் தனியாக கோடு போட்டு அந்த சைடில் எழுதிக்கோங்க. இல்லை லாஸ்ட் பேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதில் நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி எழுதி காமிச்சேன். இப்போ இது 40 6 × -10 -60 வரும். 2 × 10 + 20. இப்போ நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஆட் பண்ணால் 60 - 60 ஆன்சர் வந்து 0 கிடைக்குது. ஸோ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 0. இப்போ டிட்டர்மினன்ட் இப்போ கொஸ்டினில் நம்மளுக்கு கொடுத்துக்கிற மாதிரி டிட்டர்மினன்ட் ஏ × I3 கண்டுபிடிச்சா இது வந்து 0. இப்போ நான் கொஸ்டினை ஒன் டைம் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஏ HA × HA = HA × A = டிட்டர்மினன்ட் ஏ × I3. இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ × I3 கண்டுபிடிக்கணும்னா இப்போ நான் டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 0, I3யோட வேல்யூ 1 0 0 0 1 0
0 0 1. இப்போ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 0 ஆச்சா? இப்போ இந்த 0வோட இந்த எந்த மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணாலும் அதோட ஆன்சர் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். இட்ஸ் டெஃபினெட்லி 0 மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு I3யோட வேல்யூ எனக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அது ஏ இன்ட்டு அஜ்ஜே எழுதிக்கிட்டோம். இதை எப்படி மல்டிபிள் பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிபிள் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் அதுக்கு பெரிய பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ 8 5 இந்த ரோவை எப்படி மல்டிபிள் பண்ணணும்னா இந்த ரோவை இந்த காலத்தோட மல்டிபிள் பண்ணணும். இப்போ 8 5s are 40 minus 6 into minus 10 minus 60 plus 2 into minus 10 plus 20. இப்போ அதே மாதிரி இந்த ரோவை எடுத்து இந்த காலத்தோட மல்டிபிள் பண்ணணும். 8 into 10 80 minus 6 into 20 plus 1 minus 120 plus 2 into minus 20 plus 40. இப்போ அதே மாதிரி minus 8 into 10 minus 6 into 20 minus 2 into 20 minus plus 8 into 10 80 minus 6 into 20 minus 120 அதே plus 40. இப்போ minus 6 into 5 6 5s are minus 30. இப்போ செகண்ட் ரோ எடுத்து இந்த மாதிரி காலத்தில் ஒவ்வொரு காலத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். minus 6 into 5 minus 30 7 into 10 plus 70 minus 4 into 10 minus 40 minus 6 into 10 minus 60 7 into 10 plus 7 into 20 plus 140 minus 4 into 20 minus 80. இப்போ அதே மாதிரி minus 6 into minus plus 10 minus 60 plus 7 into 20 plus 140 minus 4 into 20 minus 80. 2 into 5 2 5s are 10 minus 4 into 10 minus 40 plus 3 into 10 plus 30. 2 into 10 plus 20 minus 4 into 20 minus 80 plus 3 into 20 plus 60. அதே தான் 2 into 10 20 minus 4 into 20 minus 80 plus 3 into 20 plus 60. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் இது ஒரு 40 plus 20 60 60 minus 60 0. ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0 ஆன்சர் கிடச்சிச்சு. இது minus 80 plus 80 plus 80 40 80 plus 40 120 120 minus 120 இதுவும் 0. அதே தான் 80 plus 40 120 120 120 minus 0. ஸோ இப்போ இங்கே 30 minus 30 minus 40 இது ரெண்டும் சேம் சிம்பிள் ஆட் ஆகிக்கும் அப்படியே. இப்போ டிஃபரன்ஸ் சிம்பிள் தான் சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சேம் சிம்பிள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். minus 30 minus 40 minus 70 minus 70 minus 70 இது 0 ஆகிடும். இப்போ இது 140 minus 60 minus 80 அது 140 minus 140 இது 0 ஆகிடும். minus 60 minus 80 அதை சேர்த்தா 140 minus 140 0 வந்துடும் நம்மளுக்கு. இது plus 10 இது plus 30 10 plus 30 40 minus 40 இது 0 ஆகிடும். இது 20 plus 60 80 minus 80 this also could be a 0. இதுவும் அதே தான் 60 plus 20 80 minus 20 டோட்டலி நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு அதான் தேவை. நம்ம ஆல்ரெடி டிட்டர்மினண்ட்டில் ஏ ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சி வேல்யூவே 0ன்னு கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு இப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் கிடச்சிருக்கு ஃபைனல் ஆன்சரில். வரைக்கும் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு I3 கண்டுபிடிச்சிட்டோம். ஏ இன்ட்டு அஜ்ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அஜ்ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அஜ்ஏ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 5 10 10 10 20 20 10 20 20 இதான் நம்ம கண்டுபிடிச்ச அஜ்ஏ. இப்போ மல்டிப்ளை ஏன்னா ஏ வந்து நம்மளுக்கு கொஷினில் இருக்கிறது. கொஷினில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 8 minus 6
2 minus 6 7 minus 4 2 minus 4 3. இப்போ இதை மல்டிபிள் பண்ணணும். இது ரோவையும் இந்த காலத்துலேயும் மல்டிபிள் பண்ணணும் முன்னாடி பண்ண மாதிரி. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 5 8s are 40 plus 40 10 6 are 60 minus 60 வரும். 10 2s are 20 plus 20 வரும். 5 6 are 30 minus 30 வரும். 10 7s are 70 plus 70. 10 4s are 40 minus 40 வரும். 5 2s are 10. 10 4s are 40 minus 40. 10 3s are 30 plus 30. 10 இப்போ அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 10 8s are 80. 6 into 20 minus 120. 20 into 2 plus 40. 10 into minus 6, the second row second column. 10 into minus 6 minus 60. 20 into 70 plus 140. 20 into minus 40 minus 80. இப்போ அதே மாதிரி செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் 10 into 20 20. 20 into minus 4 minus 80. 20 into 3 plus 60. இப்போ தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 10 into minus 10 into 8 80. 20 into minus 6 minus 120. 20 into 2 plus 40. 10 into minus 6 minus 60. 20 into 7 plus 140. 20 into minus 4 minus 80. இப்போ அதே மாதிரி 10 into 2 20. 20 into minus 4 minus 80. 20 into 3 plus 30 plus 60 சாரி. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி மைனஸ் 6 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 60 வரும். இப்போ மைனஸ் 60 ப்ளஸ் 60 ஆன்சர் வந்து 0 ஆகும். இப்போ அதே மாதிரி இது 70. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 70 minus 70 0 ஆகிடும். இதுவும் அதே தான். இது 40. 30 plus 10 40. 40 minus 40 0. 80 plus 40 120. 120 minus 120 equal to 0. 140 minus 60 minus 80 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரே சைன்னால நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா இது 140 வரும். 140 minus 140 0. இது 60 plus 20 80. 80 minus 80 0. 120 இது 120 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 80 plus 40 120. 120 minus 120 0. இப்போ 140 அதே மாதிரி 80 plus 60 140 minus 140 0. இப்போ இது 80. 60 plus 20 80 minus 80. This also should be a 0. therefore நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா adjoint A equal to 0ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் A into adj A equal to adj into A equal to மாடுலஸ்ன்னு சொல்லலாம், டிட்டர்மினண்ட்டும் சொல்லலாம். இப்போ மூணுமே ஈக்குவல், ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு போட்டு சம் முடிச்சுக்கலாம். அவள் தான். இப்போ இது மூணுமே எதுக்கு ஈக்குவல் 0. இப்போ 0ன்றதுக்கு நத்திங் பட் 0 மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் 0. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.